காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆவரேஜாக இருக்குது. மாற்றி வச்சுருக்காங்க, போலீஸ் திருடம் மாதிரி, திருடம் போலீஸ் மாதிரி. ஜெயிலில் வந்துட்டு எல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்காங்க, அந்த மாதிரி காட்டுறாரு. வர ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் இருக்கும், ரொம்ப கெட்டவனுங்களாம் நல்லா இருப்பானுங்க, அந்த மாதிரி பேர் ட்ரை பண்ண குட் அட்டம்ப்ட்டு. நல்லா இருந்துச்சு. காமெடி ஃபிலிம், புதுசான ஒரு ஐடியா வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. இது ஒத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி நம்மளாலே ரிலேட் பண்ண முடியும். இப்போ நடக்கிறது மாதிரி தான் இருக்கும். லைக் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாரும் நல்லதுலாம் யாரும் நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு செல்ஃபிஷாக இருக்கிறது அதுதான் காட்டுறாங்க. எல்லாரும் என்ன கமெண்ட் சொன்னாங்க நீ சொல்லு பார்க்கலாம். நீ இப்போதானே கேட்குற, எல்லாரும் என்ன கமெண்ட் சொன்னாங்க? எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுங்க. அப்போ நானும் நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாங்க? எனக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸில் கேஎஸ் ரவிக்குமார் சீன்ஸ் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுதான் ஓகே, மூவி பார்க்கலாம். இந்த கதைக்கு அந்த ரோல் என்னவோ அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஓவர் டோஸாக பண்ணல, கம்மியாகவும் பண்ணல, அந்த அந்த கதைக்குள்ளே பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல விஷயம். அவர் இதுக்கப்புறம் மேற்கொண்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அது கான்செப்ட் என்னென்னா, இப்போ நம்ம நல்லவனாக இருக்கோம், வெளியே இருக்கோம், பழைய வந்து நல்லதாக இருந்தால் உள்ளே இருக்கும். அதுதான் கான்செப்ட். அதுதான் கான்செப்டாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. கதை ஃபுல்லாக அப்படி அந்த அந்த பேட்டர்ன் தான் போகும். படம் நல்லா இருக்குண்ணா. நக்குல் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு சாங் வேறு பாடியிருக்காரு, மை லைஃப் மை ரூல். அந்த சாங் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்துக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த சாங் தான். ஏன்னா எல்லாரோட ரியல் லைஃப்பில் வந்து அது கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ரூல்ஸ் படம் நல்லா இருக்கு சார். இல்லை, அது வந்து நான் ஆக்சுவலாக வந்து படத்தை பார்க்குறது வந்து நகுல் சாருக்காக தான் பார்க்கணும். ஏன்னா நடுவில் நிறைய கேப் ஆயிடுச்சு இல்லைங்களா. சார் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற பார்க்கறதுக்காக இந்த படம் வந்தேன். திஸ் இஸ் எ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம். அதை இதுவே இல்லை. ப்ளஸ் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நடித்த நடிகர்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம், சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ். படம் சூப்பராக இருந்துக்கிட்டு. இது இப்போதைக்கு இருக்கு, அப்படிதானே இருக்கு. ஏன்னா நல்லவனா திரும்ப இப்ப ஜெயில போறாங்க, கெட்டவனை வெளியே விட்டு சுத்துறாங்க. ரெண்டாவது பணம் இருந்தா என்ன பண்ணலாம், பணம் இருந்தா பணத்தை விட்டு வெளியே வந்து சுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து இது படத்துக்கு ஏற்ற மாதிரி, பேருக்கு ஏற்ற மாதிரி படம் சூப்பரா இருக்குங்க. குடும்பத்தோட பார்க்கலாம், எந்த ஒரு ஆபாசம் எதுவுமே கிடையாது. நகுல் வந்து ஒரு ரமணாகட்சி நடிச்சிருக்காப்புல, அவருக்கு வந்து இது ஒரு திருப்பு முன்னே இருக்குன்னு நினைக்கிற படம். இது நல்லா பண்ணியிருக்காங்க. அவர்ஸ் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நகுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, அவர் ஃபிசிக்ஸ் சூப்பராக இருக்குது. அது வரப்போகிற இதில் என்னோட அட்வைஸ் என்னன்னா, அவர் த்ரில் சப்ஜெக்ட் எடுத்து பண்ணணும். இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லு, க்ரைம் த்ரில்லர்லாம் அவர் ட்ரை பண்ணலாம். அவர் பயப்படுறாரு, பயப்படக்கூடாது. அவர் ட்ரை பண்ணால் அது கண்டிப்பாக ஷூராக பிளாக். ஸோ அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. நக்குல் சூப்பராக பண்ணியிருந்தாரு, க்யூட்டாக பண்ணியிருந்தாரு. அது தெரியல, நீங்க தான் சொல்லணும். நிறைய பார்த்துருக்கோம் நக்குலோட படம். அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. நெகட்டிவ் பாசிட்டிவ்னா பாட்டு, ஆக்டர்ஸ் எல்லாரும் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சு. அவருக்கு போட்டிருந்த காஸ்டியூம்ஸு, அவர் ஸ்டைல், ஆட்டிடியூட் சூப்பராக இருக்கு. அது கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீலு. வில்லன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சவுண்டு இதில் பிஜிஎம்லாம் கொடுத்துருக்கலாம், நல்லாயிருக்கும். புதுசாக இருக்குது, போய் பாருங்க. போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். என்னையே எல்லா கேள்வியும் கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியும். ஒரு சில இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருங்க. ஒரு சில இடத்துல டைமிங் அதான் சொன்னேன். ஒரு சில இடத்துல வேறு வழியில் அந்த சீன் வேறு அடுத்த கடை கொண்டு பார்த்து ஒரு சில லேக் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடில அது கேஎஸ் ரவிக்குமார் சார் இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவரோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரியே ஒரு சில இடம் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் நல்லதாக இருக்குது. கேஎஸ் ரவிக்குமார் சார், மன்சூர் அலிகான் சார், அப்புறம் முனிஷ்காந்த் சார் அவர் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சில விஷயங்கள் வந்து திருப்பு முனையாக இருந்திருக்கு. காம்போ நல்லாவே இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ஆமாம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. அது ஒரு சில அந்த ஒரு சில காட்சி வரும்போது அடுத்தது என்னவா இருக்குன்னு த்ரில்லிங்காகவே இருக்கு, நல்லா இருக்கு.
கண்டிப்பா அது எல்லாருடைய நகுலுடைய ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாங்கன்னா விரும்பி பார்ப்பாங்க, என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாம் எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஆனா எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறது எல்லாமே காமெடியா தான் இருக்குமே. என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க, மொத்தத்தில் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படம். ரெண்டாவது 90s 80s பிடிக்குதோ இல்லையோ 2K கிட்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ரெண்டாவது குடும்பத்தோட பார்க்கலாம். சாங்ஸ் நல்லா இருக்கு முடியாது இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோ லான்ச் பண்ணும்போது யூடியூப்ல பார்த்தேன். அதுல வந்து எனக்கு சாங்ஸ் ஒரு சாங்ஸ் தான் இருக்கு, ஒரு சாங்ஸ் லவ் சாங்ஸ் இருக்கு, அதனால தான் இருக்கு. ஒரே சாங் பார்க்கலாம் ஒன் டைம். வச்சிருக்காங்க, ஸோ அது பாசிட்டிவ். அண்ட் நெகட்டிவ்னா கொஞ்சம் லைட்டாக ட்ராக் ஆச்சு லைட்டாக. அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், அது நல்லா இருந்தது. காமெடியா நல்லா இருந்துச்சு. காமெடி ஃபிலிம் தான் இது. ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க கெட்டவங்களா தான் இருக்கணும், நாங்க நல்லவங்களா இருந்தா தான் புடிச்சிட்டு போய் உள்ள உட்கார வச்சிடறாங்க. அந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா ஏங்க ஓரளவு தான் கேட்க முடியும். ரொம்ப போட்டு அறுத்தீங்கன்னா என்னால சத்தியமா முடியாது. புரியுதா? ஓகே, படம் நல்லா இருக்கு. எல்லாமே அவங்கவுங்க ரோல் என்னவோ அதை நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் தான் இதில் படத்தை எங்கேயுமே தொழிலாமல் அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா படம் கொஞ்சம் இன்னும் லேக் அடிக்கும். அது மியூசிக் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கு. அது கரெக்டாக ப்ளேஸ் பண்ண டேரக்டரும் அதை வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து டீம் தான், இது ஃபுல்லாகவே டீம் ஒர்க் தான், யாரும் ஒத்துக்க கொள்ள முடியாது. இப்படிதான் நம்ம நடக்கிறோம். ஸோ அதை வந்து இந்த பாட்டில் கன்வே பண்ணியிருக்காரு. பாட்டு நல்லா இருக்கு, நல்லா அவர் கொடுக்குற படம் எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாகவும் நல்லாவும் தான் இருக்கு. பட் என்னன்னா அவரோட கதையில தான் கொஞ்சம் லேக் ஆகுது. நல்ல ஸ்டோரி தான், பட் டைரக்டர் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. இல்ல இல்ல, இந்த காம்போட ஆக்ஷன் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. சாங்ஸ் பரவாயில்ல, ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம், வந்து பார்க்கணும் எல்லாருமே. அப்படி ஒன்றும் எனக்கு பெருசா தெரியல. பரவாயில்ல, நல்லா இருக்கு. அவ்வளோ பிடிக்கல சாங். என்னன்னா அது வந்து நேம்லாம் வந்து லிரிக்கோட வந்து எனக்கு பிடிக்கல. இப்போ வீடியோ விஸ்ஃபுல்லா பார்க்கும்போது என்ஜாய் பண்ணி பார்த்தேன், நல்லா சூப்பரா இருந்தது. ஃபைட்ஸ் எங்க இருக்கு? ஃபைட்ஸ் காமெடி தாங்க இருக்கு, ஃபுல்லா ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டோட்டல் எல்லாமே நல்லா. ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த குறை கிடையாது, எல்லாமே நல்லா நடிச்சாங்க. டைரக்டர் வந்து புதுசா ஒரு முயற்சி பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பா அடுத்த படம் அவர் இன்னும் சூப்பரா பண்ணுவாரு. இந்த படம் அதுக்காக நான் குறை சொல்லல, டிஃப்ரெண்டா இருக்கு. யாரும் யோசிக்காது, டைரக்டர் யோசிச்சிருக்காப்புல, நல்லா சூப்பரா பண்ணியிருக்காப்புல.